அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டீங்கன்னா, டபுள் இன்டகிரேஷன். டபுள் இன்டகிரேஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரிங்களா? கொஸ்டின் என்ன குடுத்திருக்கோம்? எவாலுவேட் இன்டெக்ரல் 1 to 4 0 to root y x by root y dx dy குடுத்திருக்கும். லிமிட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் yல இருக்கு. லிமிட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் yல இருக்கு. அப்ப கட்டாயம் இங்க dx தான் வரணும். சரிங்களா? அப்ப சின்டாக்ஸ் கரெக்ட் ஃபார்ம்ல இருக்கு. சின்டாக்ஸ் கரெக்ட் ஃபார்ம்ல இருக்கு. சரிங்களா? இங்க y வந்துச்சுன்னா கட்டாயம் x தான் இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த டேர்ம் I ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் 1 to 4 அவுட்டர் இன்டெக்ரல் நம்ம தொடவே இல்லை. இன்னர் இன்டெக்ரல் தான் கான்சென்ட்ரேட் பண்றேன். 0 to root y e பவர் x by root y dx. வெளியில் இருக்கக்கூடிய dy டிஸ்டர்ப் பண்ணல. சரிங்களா? நமக்கு நல்லாவே தெரியும் இன்டகிரேஷன் ஃபார்முலா. இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணலாம்னா இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை இந்த பவர்ல என்ன டேர்ம் இருக்கோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் அந்த டேர்ம் என்ன இருந்தாலும் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ என்ன சார் கிடைக்கும்? இ பவர் ஏஎக்ஸ் எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அப்போ ஏ மட்டும் இருக்கும். அந்த லாஜிக் படி இங்கே ஒர்க் பண்ணால் இன்டெக்ரல் 1 to 4 அப்படி இருக்கும். இ பவர் எக்ஸ் பை ரூட் ஒய்க்கு எகெயின் இ பவர் எக்ஸ் பை ரூட் ஒய் தான் டிவைடட் பை டி பை டிஎக்ஸ் ஆஃப் பவரில் என்ன சார் இருக்கு? எக்ஸ் பை ரூட் ஒய் இருக்கு. சரிங்களா? லிமிட் என்ன சார்? 0 to root y இன்டூ டிஒய். சரிங்களா? இப்போ பாருங்க சார், 1 to 4 அப்படி இருக்கட்டும். இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா, அதாவது இந்த டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா யாரை பொறுத்து பண்ணணும்? எக்ஸை பொறுத்து பண்ணணும். அப்போ என்ன சார் கிடைக்கும்னா இ பவர் எக்ஸ் பை ரூட் ஒய் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். கீழே எக்ஸுக்கான வேல்யூ 1, பேலன்ஸ் டைம் ரூட் ஒய் இருக்கும் இல்லைங்களா? இதனோட லிமிட் என்ன சார்னு கேட்டிங்கன்னா 0 to root y 0 to root y dy அப்படியே தான் இருக்கும் இல்லைங்களா? இன்டகிரல் 1 to 4 அப்படியே இருக்கட்டும் சார். இந்த 1 by root y மேலே வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல். அப்போ ரூட் ஒய் டிவைடட் பை 1 இல்லைங்களா? இப்போ அப்பர் லிமிட் போடுது. எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் ரூட் ஒய் போடுறோம். அப்போ என்ன சார் ஆகும்? இ பவர் ரூட் ஒய் டிவைடட் பை ரூட் ஒய் மைனஸ் லோவர் லிமிட்டுக்கானது. எக்ஸுக்கு 0 போட்டு என்ன சார் ஆகும்? 0 பை ரூட் ஒய் ஆகும். இன்ட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிஒய் அப்படியே இருக்கட்டும் இல்லைங்களா? அப்போ இன்டெக்ரல் 1 to 4 அப்படியே இருக்கட்டும், ரூட் ஒய் அப்படியே இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் ஒய் கட்டாயிரும். ரூட் ஒய் கட்டாயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்கும்? இ பவர் 1 இருக்கும். மைனஸ் இங்கே என்ன சார் இருக்கும்? 0 பை எனிதிங் எல்லாமே 0 தான். அப்போ இ பவர் 0 இருக்கும், கூட டிஒய் இருக்கும் இல்லைங்களா? நமக்கு நல்லாவே தெரியும் இ பவர் 0 அதாவது எனி வேல்யூ பவர் 0 இருந்துச்சுன்னா ஆன்சர் 1. சரிங்களா? அப்போ இந்த என்ன ஆகும் பாருங்க சார். இன்டகிரல் 1 to 4 இ மைனஸ் 1 இன்டூ ரூட் ஒய் டிஒய் இருக்கும். சரிங்களா? இந்த இ மைனஸ் 1ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் சார். இ மைனஸ் 1ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ ரூட் ஒய்யை மட்டும் இன்டகிரேட் பண்ணணும். ரூட் ஒய் எப்படி சார் எழுதலான்னு கேட்டிங்கன்னா ஒய் டு தி பவர் 1 by 2ன்னு எழுதலாம் இல்லைங்களா? அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஒய், இன்டகிரேஷன் ஆஃப் ஒய் பவர் 1 by 2 என்ன சார் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒய் பவர் 1 by 2 plus 1 divided by 1 by 2 plus 1. சரிங்களா? இப்போ 1 by 2 plus 1 என்ன சார் வேல்யூ? அதாவது 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 plus 1. அப்போ ஒய் பவர் 3 by 2 divided by 3 by 2. சரிங்களா? அப்போ இங்கே ஒர்க் பண்ணி சைடில் ஒர்க் பண்ணிக்கலாம், அதை அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒய் பவர் 3 by 2 divided by 3 by 2 லிமிட் என்ன சார்? 1 to 4. சரிங்களா? இந்த இ மைனஸ் 1 டிஸ்டர்ப் பண்ணலாம், அப்படியே இருக்கட்டும் சார். இந்த 3 by 2 மேலே வந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்? 2 by 3 கன்வெர்ட் ஆயிரும். அப்பர் லிமிட் 4 போட்டு என்ன சார் ஆகும்? 4 பவர் 3 by 2. லோவர் லிமிட் 1 போட்டிங்கன்னா 1 பவர் 3 by 2 ஆகும். சரிங்களா? 4 பவர் 3 by 2 எப்படி சார் மாற்றி எழுதுறதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன சார் ரூல்னா எக்ஸ் டு தி பவர் எம் பை ஏ இருந்துச்சுன்னா இதை ஏ ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் எம்னு மாற்றிக்கலாம். சரிங்களா? அப்போ இங்கே 4 பவர் 3 by 2ன்னு இருக்குது. இது எப்படி சார் மாற்றலாம்?
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 பவர் 3. ஸோ இந்த 4 பவர் 3 எப்படி சார் எழுதலாம்னா 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 எழுதிக்கலாம். இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் கொடுக்குறதுனால 2 4க்கு பதிலாக என்ன சார் ஒரு 4 வெளியே எடுத்துடலாம். 4 இன்ட்டு ரூட் 4 இருக்கும். இது ஸ்கொயர் ரூட் தான். அப்போ 4 இன்ட்டு 2 இருக்கும். அப்போ என்னோட வேல்யூ என்ன சார் 8. சரிங்களா? அப்போ என்னோட ஆன்சர் என்ன சார் e minus 1 2/3. ஃபர்ஸ்ட் வேல்யூ 8. 1 to the power anything 1 to the power anything 1 தான். சரிங்களா? அப்போ e minus 1 2/3. 8ல 1 போச்சுன்னா 7. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன சார் இருக்கும் 14/3 into e minus 1. இதுதான் சார் நமக்கு தேவையான ரிசல்ட். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.